ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் குக் புக். இன்றைக்கி கடலை வச்சு ஒரு குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு கடலை நல்லா வாஷ் பண்ணி 8 மணி நேரம் பச்சை தண்ணியில் ஊற போட்டுடுங்க. அப்படி இல்லைன்னா 4 மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற போட்டுடுங்க. அதுக்கப்புறம் 5 விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் 8 பல் பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி அதை நல்லா வணக்கிடுங்க. அப்புறம் 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி அதுவும் நல்லா வணக்கிடுங்க. அதில் உப்பு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கடலை, உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். அந்த கடலையை தண்ணியோடையே நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். அந்த தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் கேஷ்நட் அரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா தேங்காவை ஃப்ரை பண்ண தேங்காவை அரைச்சி ஊற்றிக்கலாம். இல்லை அதிலிருந்து கொஞ்சம் கடலையே எடுத்து கூட நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எது உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் தாளித்து ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் நல்ல கொதியெல்லாம் வரக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். லைட்டாக கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆயிலில் கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு அதை நீங்கள் தாளித்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது தோசைக்கு நல்லாயிருக்கும், புட்டுக்கு நல்லா